சரி, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, இந்நிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்கிற பாரதிதாசனுடைய வாக்கினை அடிதொழுது இந்த மாலை வேளையில் இங்கு குழுமியிருக்கக்கூடிய ஆரோவிலினுடைய தமிழ் பற்றாளர்களுக்கும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்தளித்த அன்பு உள்ளங்களுக்கும் என்னை இங்கு பரிந்துரைத்து அனுப்பிய என்னுடைய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் உள்ளிட்ட அத்துணை நட்பு வட்டங்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் முன் பொழியக்கூடிய தலைப்பு அப்படின்னா இலக்கியங்களில் இனிக்கும் அறிவியல் தமிழ் என்பது குறித்தானது. பொதுவாக அறிவியல் தமிழ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு வினா எல்லாருக்கிட்டையுமே உண்டு. அதுவும் இலக்கியம் அப்படிங்கிறது, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு போக்கு, அறிவியல் அப்படிங்கிறது அதுக்கு நேர் எதிரானது. இது கற்பனையை வளர்க்கக்கூடியது அப்படிம்பாங்க, இது காரண காரியங்களோடு விளம்பக்கூடியது என்று சொல்லுவார்கள். அப்போ இரண்டிற்கும் எப்படி, ஒரு மலைக்கும் மடுவுக்கும் எப்படி நம்மளால் தொடர்பு வைக்க முடியும்? அதுவும் தமிழ் மொழி. அறிவியல் அப்படிங்கிறது மேலை நாட்டிலிருந்து பெறப்பட்டது. இதன் வாயிலாக இவ்வளவு கேள்விகளை சுமந்திருக்கக்கூடிய இந்த அறிவியல், அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிற அந்த இரண்டு சொற்களில் இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இது ஒரு பெரிய தொகுதி, கடல் போன்ற ஒரு பெருந்தொகுதியில் நாம் ஒரு சிறிதளவே இருக்கக்கூடிய ஒரு சிறு குவளை நீரைத்தான் எடுத்து பருக இருக்கின்றோம் என்பதை முதல்கண் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று நாம் காண இருப்பது இலக்கியங்களில் இனிக்கும் அறிவியல் தமிழ் அப்படிங்கிறது. இந்த அறிவியல் தமிழ் அப்படிங்கிறது அறிவியல் தமிழ் என்ற இரண்டு சொற்களின் கூட்டிணைவு என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இந்த இரண்டு சொற்களின் கூட்டிணைவு என்று சொல்லி பார்க்குறோம். ஒன்று அறிவியல், இன்னொன்று தமிழ் அப்படிங்கிறது. அது என்ன அறிவியல் தமிழ்? நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழ் 3 பரிமாணத்தை உடையது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பள்ளிக்கூடங்களில், கல்லூரி பருவங்களில் நாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இயல் தமிழ்னா என்ன, இசைத்தமிழ்னா என்ன, நாடகத்தமிழ்னா என்ன என்பது குறித்தான கேள்வி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இயல் தமிழ் அப்படிங்கிறது செய்யுள் வடிவம், இசைத்தமிழ் அப்படிங்கிறது அந்த செய்யுளை கொஞ்சம் பண்ணிசைத்து பாடக்கூடியது, நாடகத்தமிழ் என்பது இந்த இரண்டையும் கூட்டி அதை நடித்து காட்டுவது, இதுதான் நாடகம் என்று சொல்லி நாம் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த அறிவியல் தமிழ் அப்படிங்கிறது இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கு. அதில் என்ன அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவியலை தமிழ் மொழியில் எடுத்துரைத்தல் அப்படிங்கிறது அதனுடைய அறிவியல் தமிழினுடைய முதல் தலையாய பணி. அறிவியலை, அதுவும் மேலை உலகுகளில் இருக்கக்கூடிய அறிவியலை நாம் இங்கே நம்மளுடைய தாய்மொழியில், தமிழ் மொழியில் எடுத்துரைத்தல் அப்படிங்கிறது தான் அறிவியல் தமிழினுடைய தலையாய பணி அப்படி பார்க்குறோம். அது மட்டும் போதுமா? அதனுடைய நோக்கம் நிறைவேறிடுமா அப்படின்னா கிடையாது. அப்போ வேற என்ன தலையாய பணி இருக்குது அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய அறிவியலையும் சொல்லுதல். இது இரண்டு, நாம் முன்பே சொல்றது போல மலைக்கும் மடுவுக்குமான இருக்கக்கூடிய ஒரு போட்டி மாதிரி, ஒரு தொடர்பு மாதிரி. அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நவீன அறிவியல் அப்படிங்கிறது கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி, பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி தான் நமக்கு இந்த மாதிரியான நவீன அறிவியல் எழுச்சி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அது அறிவியலா இல்லை அனுபவமா என்பதுக்குண்டான வினா எழுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த அனுபவமா அல்லது அறிவியலா அல்லது பயிற்சியா, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அறிவியலை நாம் வெளிப்படுத்துவது, இதுதான் நம்முடைய தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவியல் அப்படின்னு. இன்று ஒரு இது இருக்கு, இலக்கியங்கள் எல்லாமே கற்பனையை சார்ந்தவை, இலக்கிய சுவைக்காக அதை நாம் மெருகேற்றி கொள்வதற்காக அதற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய பெயர் இலக்கியம் என்பது காலம் காட்டும் கண்ணாடி அப்படிங்கிற அளவிலேயே நாம் என்ன பண்ணுறோம், இந்த இலக்கியம் அப்படிங்கிறத கட்டமைச்சு வச்சுருக்கோம். அதற்கு பிற்பால் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் ரொம்ப நுண்மையாக இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகள் எல்லாத்தையும் நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதில் அறிவியலை தமிழ் மொழியில் எடுத்துரைத்தல் அப்படிங்கிறது இந்த அறிவியல் தமிழினுடைய முதல் தலையாய பணின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தமிழர்களின் அறிவியல், அதன் பின்பாக இலக்கியங்களில் பொதிந்துள்ள அறிவியல். ஏன் அதை 2 முறை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வினா வரலாம். தமிழர்களின் அறிவியல் எல்லா பக்கமும் இருக்கு, நாள்தோறும் பட்டறிவு சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும். நம்மளுடைய உரை வேந்தர் என்று சொல்லக்கூடிய தமிழ் மரபில் இருக்கிறவர் அவைசு துரைசாமி பிள்ளை அப்படிங்கிறவர். அவர் ஒரு முறை கட்டுரை எழுதுறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்க்ரூ டிரைவர் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு தெரியல.
அதுக்கு என்ன கலைச்சொல் பயன்படுத்துவது அப்படின்னு ரொம்ப போராட்டமாக தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த மர வேலை செய்து கொண்டிருந்த அந்த தச்சர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையாள்கிட்ட கூலியாள்கிட்ட அந்த திருப்புளி எடு அப்படின்னு சொல்கிறார். அவர் நெடுநாளாக தேடிக்கிட்டு இருந்த அந்த ஸ்க்ரூ டிரைவுங்கிற வார்த்தை நம்மளுடைய மரபில் பட்டறிவில் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது மட்டும் போதுமா? நம்மளுடைய ஓலைச்சுவடிகளில் புரிந்திருக்கக்கூடிய அறிவியல் இதெல்லாம் பார்க்குறோம். மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகளில் நமக்கு இன்னும் பார்த்துருப்போம். நம்மளுடைய சிறு வயதுகளில் இந்த நீர் சோதனை அப்படிங்கிற சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஊத்து கண்டறியறது அப்படின்னு சொல்லி இந்த கொங்கு வட்டாரத்தில் சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு தேங்காய், நல்ல தேங்காயை வச்சு அதை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம்னா எங்கே தரையில் நீரோட்டம், நிலமட்டத்தில் எங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்கோ அந்த தேங்காய் சுழலும். ஒரு சங்கிலியை நேராக பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்தாங்கன்னா அந்த சங்கிலி எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக சுற்றுதோ இதெல்லாம் நீர் ஊற்று இருக்கக்கூடியது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். இது நம்மளுடைய பட்டறிவின் வாயிலாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் தமிழர்களின் அறிவியல் அப்படிங்கிறது அதை எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஓலைச்சுவடிகளில் நம்மளுடைய மரபு சார்ந்ததில் இருக்கக்கூடிய அறிவியல், அதே போல் இலக்கியங்களில் பொதிந்திருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறத அந்த அறிவியல் தமிழ் எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த அறிவியலை தமிழில் சொல்லுவதற்கு, தமிழினுடைய அறிவியலை வெளியில் சொல்லுவதற்கு இப்போ நமக்கு என்ன இடர்பாடு வரும் அப்படின்னா, முதற்க நமக்கு வரக்கூடியது கலைச்சொற்கள் அப்படிங்கிறது தான் வரும். டெர்மினாலஜி என்று சொல்லக்கூடிய, டெக்னிக்கல் டேர்ம் என்று சொல்லக்கூடிய அந்த கலைச்சொற்கள் முதல்ல தேவை. இப்போ இந்த கலைச்சொல்னா என்ன அப்படின்னா, ஒரு துறையில் தனித்துவமாக குறிப்பிடக்கூடியது அப்படிங்கிறது அந்த கலைச்சொல் அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒரு சொல் விட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நாள்தோறும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன்னு சொல்கிறோம். இப்போ அந்த செல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு ஏற்ப பொருள் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி அது தமிழ் சொல்லாவே மாற்றிட்டோம் செல் அப்படிங்கிறது. இப்போ என்ன, ஒரு பொது வழியில் பயன்படுத்தும் போது அது ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லக்கூடிய அல்லது அலைபேசி என்று சொல்லக்கூடிய அதை குறிக்குது. இதே விலங்கியலுக்குள்ளே வரும்போது ஒரு செல் அப்படிங்கிறது சிறிய கூறு, தாவரவியலுக்குள்ளே வரும்போது செல் அப்படிங்கிறது ஒரு சிறிய கூறு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரே சொல் அது பயன்படக்கூடிய இடத்துக்கு ஏற்ப, அது புழங்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப மாற்று வடிவம் கொண்டு மாற்று பொருள் கொண்டு கொள்ளப்படுமே, ஆனால் அது கலைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேருந்து அப்படின்னு ஒரு சொல் வந்துச்சு, கணினின்னு ஒரு சொல் வந்துச்சு, கணிப்பொறின்னு ஒரு சொல் வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு கலைச்சொற்களாக பயன்படுத்திட்டு வரோம். இன்றைக்கி பேருந்துங்கிறது கலைச்சொல் அப்படிங்கிறது ஊர்தி அப்படின்னு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். முடியலை, வாயில் நுழையலை. எல்லாமே நம்ம தமிழர்களுடைய வாயில் நுழையுது, ஆனால் அந்த கலைச்சொல் மட்டும் வாயில் நுழைய மாட்டேங்குது. அப்போனா என்னாச்சு, ஊர்தி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பேர் ஊர்தின்னு வைக்க முடியுமா? முடியாது. அப்போ பேருந்துன்னு ஒரு சொல்லை கொண்டு வந்து வச்சோம், அதுக்கு நிகராக பஸ் அப்படிங்கிறதுக்கு நிகராக பேருந்துன்னு ஒரு சொல்லை கொண்டு வந்து வச்சோன்னு பார்க்குறோம். இந்த பேருந்துங்கிற சொல் நாள்தோறும் இப்போ பழக்கத்தில் வந்து 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 என்ன ஆயிருச்சு, அது ஒரு பொது சொல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் எண்ணற்ற சொற்களை பார்க்குறோம். அதில் செல் அப்படிங்கிறது கீழே வந்துடுச்சு. இந்த ஹியூமன் அனாட்டமி அப்படிங்கிற அடுத்ததாக வரக்கூடிய சொல் ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கு நம்ம அந்தளவுக்கு வந்துட்டோம். ஹியூமனாய்டு ரோபோக்கள் அப்படின்னு சொல்லி மனித எந்திரன்கள்னு சொல்கிறோம் அந்த ஹியூமனாய்டு அப்படி ரோபோக்களை. இந்த ஹியூமன் அனாட்டமி அப்படிங்கிறதுக்கு தொடக்க காலகட்டத்தில் மனுஷ அங்காதிபாதம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஃப்ரிஸ்கின் என்று சொல்லக்கூடிய அந்த இலங்கையிலிருந்து மருத்துவ பணி செய்த அந்த பாதிரியார் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனுஷ அங்காதிபாதம் அப்படின்னு. அதுக்கு பின்னால் அங்காதிபாதம்னு இருக்கணும், அங்காடிபாதம்னு வந்துருச்சு, தட்டச்சு பிழையினால் மன்னிக்குவோம். உடற்கூற்றியல் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறோம். இப்போ மனித உடலை பற்றி தான் அது நுட்பமாக ஆராயுது அப்படிங்கிறதுனால மனிதங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் உடல் கூற்றியல் அப்படிங்கிற சொல்லி பார்க்குறோம். அதே போல் அந்த சாமுவேல் பிரிஸ்கின் என்ன பண்ணுறாரு, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு அதை ஆங்கிலத்தில் அப்படியே கொடுக்க முடியாமல் தமிழ் படுத்துகிறாரு. என்னென்னா கெமிஸ்டம்னு பயன்படுத்துகிறாரு. அதுக்கு பின்னாடி அதில் ரசாயனவியல்னு அந்த சொற்கள் நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு அது தரப்படுத்தப்பட்ட ஒரு சொல்லுமா, செப்பமிட்டப்பட்ட சொல்லா, எல்லாருனாலையும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சொல்லா வேதியியல்னு ஒரு சொல்லா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் ஃபிசிக்ஸ் பிச்சுக்கிச்சு அப்படிமா கல்லூரி மாணவர்கள் தன்னுடைய மொழி வழக்கில் என்ன பிச்சுக்கிச்சு அப்படின்னா, ஃபிசிக்ஸ் படித்தாவே பிச்சுக்கிச்சுண்டா அப்படிம்பா. அதுபோல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பௌதிகம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. பௌராணிகம் பௌதிகம் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை பண்பு என்ன, பொருளினுடைய இயல்பை சொல்லக்கூடியது. இயல்பு இயல், அதான் இயற்பியல்னு மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொருட்களின் இயல்புகளை இயல்பாக எடுத்துரைத்தல் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு செப்பமிடப்பட்ட வடிவமாக என்ன மாறி இருக்கு, இயற்பியல்னு மாறி இருக்கு. இன்றைக்கி நமக்கு
ஜியாகிரபிங்கிற அந்த சொல் வடிவத்துக்கு உண்டான கலை சொல்லா தொடக்க காலகட்டத்தில் இரேனியஸ் பாதிரியார் அப்படிங்கிற அந்த பாதிரியார் என்ன பண்றாரு, பூமி சாஸ்திரம் அப்படிங்கிறார். சாஸ்திரம்னாவே ஒரு காலகட்டத்தில் அது அறிவியலை தான் குறிக்க பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும். இன்னைக்கு பூமி அறிவியல் அப்படின்னு மாறிச்சு. அப்புறம் கடைசியா நமக்கு புவியியல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும். இந்த மாதிரி கலைச்சொற்கள் எதற்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போதான் நமக்கு மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த தொடர் தேவை. தாய்மொழியில் மிகுந்த ஆழத்துடன் அவற்றை புரிந்து கொள்வதற்காக கலைச்சொல் அப்படிங்கிறது தேவை. இன்னைக்கு நமக்கு மின்சாரம் அப்படிங்கிறது புதுசு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பின்னாடி தான் நமக்கு இந்த மேலை நாட்டு வருகைக்கு பின்னாடி தான் நமக்கு இந்த மின்சாரம், இந்த நவீன அறிவியல் உபகரணங்கள், அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே வருதுன்னு பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு அந்த மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் போர்டு அப்படின்னு பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன சொல்லு இல்லை அப்படின்னா, அந்த மின்னுங்கிற சொல்லு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ பின்னாடி அதை என்ன பண்ணாங்க, இலக்கியத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. மின்னல், மின் அப்படிங்கிற அந்த சொற்கள்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து சாரம்ங்கிற இயல்பாக வழங்கக்கூடிய அந்த வார்த்தையை போட்டு மின்சாரம்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. கலை சொல்ல கண்டுபிடிச்சதோடு மட்டும்தான் நம்ம ஆளு. இன்னொருத்தர் இருக்கிறான் பின்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், சம்சாரம் அது மின்சாரம்னு பேர் வச்சுட்டான். கலை சொல்லையும் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பழமொழியும் கண்டுபிடிக்கிறனால தான் நம்ம ஆளுக்கு தான் அதுக்கு இயல்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது, சரி, இந்த கலைச்சொற்கள் இது மட்டும் போதுமா? எதுக்காக கலைச்சொற்கள் மீது இவ்வளோ கவனம் செலுத்தணும்? ஒரு சொல்லில் ஏன் வார்த்தையில் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா, பொதுவாக இந்த கலைச்சொற்களில் நான் அதில் சேர்க்கல. கலைச்சொற்களில் வந்து ஒரு சமுதாய உணர்வு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் முன்னாடி இருந்த கலைச்சொற்கள்லாம் பார்த்தா தெரியும். அரசினர், குருடர், செவிடர், பள்ளி அப்படி சொல்லி பார்த்துருப்போம் தொடர்களில். அரசினர், குருடர், செவிடர், பள்ளி அப்படின்னு. குருடர் அப்படிங்கிற அந்த சொல்ல நினச்சி பாருங்க. அதுக்கு அடுத்ததாக செவிடர் அப்படிங்கிற அந்த சொல்ல நினச்சி பாருங்க. சரி, இது அடுத்ததாக வரும். அந்த சொல்ல நினச்சி பாருங்க. அது அந்த குருடர், செவிடர் அப்படிங்கிறது நேரடியாக அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதில் ஒரு சமுதாய உணர்வு வேணும். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் எந்த சொல்லும் நமக்கு துன்புறுத்தக்கூடாது. அதுதான் கலைச்சொல்லுடைய அடிப்படை தலையாய கடமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன ஆறுது, குருடர் அப்படிங்கிறது பார்வையில்லாதோர் அப்படின்னு மாறுது. இப்போ காது கேளாதோர் அப்படிங்கிறது செவிடர் அப்படிங்கிற அந்த நிலைமையிலேருந்து மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த கலைச்சொல் அப்படிங்கிறதுல ஒரு சமுதாய இணக்கம் தேவை. பிறரை துன்புறுத்தக்கூடாது. என்னதான் கலைச்சொல் செப்பமிட்ட ஸ்டாண்டர்டைஸ்டு வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பமிட்ட வடிவமாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிறரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சவ ஊர்வலம்னு ஒரு காலத்தில் வழங்கிட்டு இருந்துச்சு. சவம் அப்படிங்கிறது பிணத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் அது பிணம் அப்படிங்கிறது நமக்கு தேர்ந்தெடுத்த கலைச்சொல்லாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறான், இறுதி ஊர்வலம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டான். என்ன காரணம், சவ ஊர்வலம் அப்படிங்கிறது பொது வெளியில் பயன்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நாகரிகம் கருதி, பண்பாட்டு உணர்ச்சி கருதி பிறரை நோக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கலைச்சொல் உருவாக்குதலையும் நாம் பயன்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறோம். அதே போலத்தான் முடித்திருத்தகம் அப்படிங்கிறது. முடித்திருத்தகம் அப்படிங்கிறது இன்றைக்கி சிகை அலங்காரம் அப்படிங்கிற அந்த கலைச்சொல்லாக வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம், புழக்கத்தில் இருக்குது. ஆன்டி ஹிந்தி, ஆன்டி லெப்ராசி, இந்த ஆன்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த சொல். இந்த ஆன்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துல எதிர்ப்பாகவும் பயன்படும், ஒரு இடத்துல அழிப்பாகவும் பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தி எதிர்ப்பு, தொழுநோய் அழிப்புன்னு சொல்லி அதை சான்றாக சொல்லி காட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா, தொழுநோயை அழிக்கணும், அந்த நோய் சமூகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தொழுநோய் ஒழிப்பு அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்தி அப்படிங்கிறது நமக்கு எதிர்ப்பு, இந்தி மொழியைத்தான் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது. இது இன்னைக்கு இல்லை, இது கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்கக்கூடியது. அதனால் இதை தற்கால சூழலோடு எதுவும் பொருத்தி பார்க்க வேண்டாம். இன்னொன்று, அந்த பார்வை இல்லாத நிறக்குருடு அப்படிங்கிற ஒரு நோயை கண்டுபிடிச்சோம். நிறக்குருடு, நிறத்தில் குருட்டுத்தன்மை வரும். இப்போ இந்த குருட்டுத்தன்மை, குருடு அப்படிங்கிறது என்ன ஆகுது, அதுவும் காயப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, பார்வை இழப்பு அப்படிங்கிறத வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் கைனகாலஜி அப்படிங்கிற அந்த சொற்கள் இன்றைக்கி சரளமாக அந்த வார்த்தை அனைவருடைய வாயிலையும் புழங்குது. ஆனால் அதுக்கு என்ன தமிழ் சொல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன, இந்த இணையங்களில் வரக்கூடிய செய்திகள் தான் இதெல்லாம். பெண் நோயியல், பெண்ணுக்குண்டான நோய்களை பற்றி ஆராயக்கூடிய அறிவியல் துறை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் செப்பமிட்டு என்ன சொல்கிறாங்க, மகளிர் நலவியல் அப்படின்னு சொல்கிறாங்க.
பெண் நோய் மருத்துவ கலைன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்திரீ ரோக நிபுணர் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்திலிருந்து வரக்கூடிய சொற்களை எடுத்து நமக்கு வந்து பண்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸ்திரீ அப்படின்னா பெண் அப்படின்னு பொருள், ரோகம் அப்படின்னா நோய் அப்படின்னு பொருள், நிபுணர் அப்படின்னா மருத்துவர், பெண்களுக்கான நோய் மருத்துவர் அப்படின்னு சொல்லி மாத்துறோம். அப்புறம் இன்னும் ஒரு கட்டத்தில் அது எதுக்கு குறிக்குது அப்படின்னா பிரசவத்தை குறிக்கக்கூடியது. பிரசவம் அப்படிங்கிறதே பிறமொழி சொல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதுலேருந்து நமக்கு இன்னொரு சொல் வருது, மகளிர் மகப்பேறு மருத்துவம் அப்படிங்கிற அந்த சொல் வருது. அப்போ தான் அந்த திரைப்படங்களில் வரக்கூடிய காமெடி மாதிரி நகைச்சுவை போல இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இங்கே விற்காம எங்கே விற்கிறோன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. அதுபோல் மகப்பேறுனாவே மகளிருக்கு தான், பின்ன ஆண்களுக்கு தனியாக இருக்கா? அதனால் என்ன பண்ணிட்டான், மகளிங்கிற வார்த்தையை கட் பண்ணிட்டான். மகப்பேறு மருத்துவம் அப்படிங்கிற அந்த சொல்லு தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் அரசு மருத்துவமனைகள் உட்பட எல்லா பக்கமும் நமக்கு செப்பமிடப்பட்ட வார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நான் முன்பே சொன்னது போல் தாய்மொழியில் தம்முடைய தமிழ் மொழியில் சொற்களை ரொம்ப ஆழமாக அதை உள்வாங்கிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததா நம்ம சங்க இலக்கியங்களில் நீ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்ம கொஞ்சம் அப்படியே ஒவ்வொன்றா அப்படி மேலோட்டமாக தொட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது சங்க இலக்கியங்களில் எட்டுத்தொகை என்று சொல்லக்கூடிய குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்திலிருந்து வரக்கூடிய 8வது பாடல், கழனி மாத்து விளைந்துகு தீம்பலம். கழனி அப்படின்னா தெரியும் நமக்கு, வயல்வெளி. அங்கே வயல்வெளி பக்கத்தில் ஒரு மாமரம் விளைஞ்சிருக்கு. அந்த மாமரத்திலிருந்து விளைந்து கீழே விழக்கூடிய ஒரு தீம்பழம். தீம்பழம்னா உடனே தீ மாதிரி இருக்குமான்னு கேட்கக்கூடாது. தீம்பழம்னா ரொம்ப தீமையான சுவையுடையது. பழன வாழை கதும் ஊரன். அது என்னது, அந்த அங்கே அந்த வாழையில் கழனியில் இருக்கக்கூடிய அந்த வாழை மீன் என்ன பண்ணுது, இயல்பாக அந்த மாம்பழத்தை போய் கவ்வுது. இதுதான் அந்த காட்சி. அந்த காட்சியை மட்டும் பின்னணியாக வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எழுதுறான். அது யார்? இது சொல்லக்கூடியது வந்து ஒரு பரத்தையினுடைய கூற்று. எம்மில் பெருமொழி கூறி, எம்முடைய இல், இந்த சொற்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும் சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும். இல்லைனா இல்லம், எம்முடைய இல்லத்தில் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்கால வாழ்க்கையோடு நிறைய ஒத்து போகும். அந்த ஆண் என்ன பண்ணுறான், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சவால் விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் அந்த பரத்தமை வீட்டில் சொல்லிட்டு போகிறான். எம்இல் பெருமொழி கூறி, எங்கிட்ட அது மாதிரி சவால் விட்டுட்டு என்ன பண்ணுறான், தம்இல் அவனோட இல்லத்தில் போய் கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல. கையை தூக்குனா அந்த பாவை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கையை தூக்குனா அந்த கண்ணாடி உருவமே என்ன பண்ணும், கையை தூக்கும். இந்த பக்கம் காலை தூக்குனா அந்த பக்கமும் காலை தூக்கும். அந்த அம்மா அந்த அளவுக்கு ஆட்டு விற்குதுன்னு அந்த பரத்தை சொல்கிறான். எம்மில் பெருமொழி கூறி தம்இல் கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கு. அது மனைவின்னு கூட சொல்லலை, இவனுடைய பையனோட அம்மாவுக்கு அப்படின்னு நேரடியாக சொல்லிருச்சு. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இதுலேருந்து என்ன சார், இதில் என்ன பெரிய அதிசயமா என்ன, அந்த அம்மா சொல்கிற வேலையை இவன் திருப்பி செய்கிறான், இதில் என்ன சார் அறிவியல் தமிழ் இருக்குது? ஆடிப்பாவை போல, அது முக்கியம். அப்போ நமக்கு இந்த ஆடி அப்படின்னா நேரடியாக கண்ணாடியை தான் குறிக்குது. இன்றைக்கு நாம் கண்ணாடி செய்வதற்கு நம்ம என்னென்னமோ வகையான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மணல் வேணும், சிலிக்கா வேணும், என்னென்னமோ தேவை. அப்போ அந்த கண்ணாடி அப்படிங்கிறது எவ்வாறு தயார் செய்யப்பட்டிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் அந்த கண்ணாடி பற்றிய குறிப்புகள் வருது, நிறைய இடங்களில் ஒப்பனை பற்றிய குறிப்புகள் வருது. ஆனால் கண்ணாடி எவ்வாறு தயாரிக்கப்பட்டது அப்படின்னா குறிப்பு இல்லை. இறக்குமதி ஆயிருச்சு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. நமக்கு நிறைய அரபு நாட்டிலேருந்து நிறைய குதிரைகள், நீரின் வந்த நிமிர்பரி புறவையும் அப்படின்னு சொல்லி 10 பாட்டில் ஒரு இடத்துல வரும். அப்படின்னா என்ன, கடல்லேருந்து வந்திருக்கக்கூடிய புறவி குதிரை அப்படின்னு. இப்போ இந்த கண்ணாடி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, அப்படி எப்படியெல்லாம் தயாரிச்சிருந்தாலும் சரி, நமக்கு என்றைக்குமே ஒரு பொருள் செஞ்சோம்னா முதல்ல முயன்று தவறி தானே கற்றல் போலத்தான். ஒரு பொருளை எடுத்து செஞ்சதுமே அதில் இருக்கக்கூடிய குறைகள் தான் நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாமோ. நாம் சாம்பார் வச்சா அவங்க சாம்பார் வச்சா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கண்ணாடி செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், பின்னாடி உருவம் தெரியலையே, என்னடா பண்ணுறது, அங்கே இருக்கிறவன் தெரிகிறானே, நம்ம முகம் தெரியலையே, அப்போ என்ன பாதரச தடவு அது இன்றைக்கு. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பான்? இதுதான் வினா. நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய அறிவியல் எப்படி இருந்துச்சு? தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறையே தன்னுடைய வரலாறை பதிவுபடுத்தாது அப்படிங்கிறது. இது நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஆடிப்பாவை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஆடிப்பாவை நமக்கு எப்படி வந்துச்சு, அதனுடைய தொழில்நுட்பம் என்ன இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆடிப்பாவைங்கிற அந்த சொல் நமக்கு முக்கியம். அப்போ அங்கிருந்தே நமக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே
செறிவான ஒரு அறிவியல் தொடர்ச்சி, அறிவியல் மரபு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது சரி, அடுத்ததா இது குறுந்தொகையில் வரக்கூடிய அதே பாடல் தான். இது என்ன அப்படின்னா, தலைவியை இருச்சரிப்பு வச்சுட்டாங்க. இருச்சரிப்புனா வீட்டுக்குள்ளேயே காவல் வச்சுட்டாங்க. தலைவன் பார்க்கல, ரொம்ப வாடி போயிட்டா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யாகியலே மாயோலே மடைமான் செப்பில், செப்புனா ஒரு பாத்திரம், செப்பில் தமிய வைகிய பொய்யா பூவின் மெய் சாயினலை. அப்படின்னு என்னன்னா, இது ரொம்ப டீப்பாக போக வேணாம் அப்படிங்கிறத மெல்லாம் வச்சுட்டேன். தலைவி வாடி இருக்கா தலைவனை பார்க்காம. இப்போ எப்போ அவள் நிலைமை இருக்குது, அவள் எப்படி இருக்கிறா அப்படிங்கிறத, ஒரு காற்றே புகாத ஒரு செப்பு பாத்திரத்தில், ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு பூவை வச்சுட்டு மூடி வச்சுட்டு அந்த பூ வாடிடும். அதுபோல் உன்னை உயிர் காற்றாக நினைக்கக்கூடிய தலைவன் இல்லாமல் அந்த பூவானது வாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ என்னென்னா, காற்று இல்லைன்னா பூ வாடும் அப்படிங்கிற சொல்ல, இது தாவரையிலிருந்து சொல்லக்கூடிய அந்த நிறைய செய்திகள் நம்ம பார்க்கலாம். தாவரத்தினுடைய உறுப்பு, அந்த தாவரத்தினுடைய செயல்பாடு, தாவரத்தினுடைய வடிவம், தாவரத்தினுடைய தொகுதி எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறதுக்காக தான் அந்த பாட்டினுடைய தொடர்ச்சி. அடுத்தது சரி, இதில் அடுத்து வரக்கூடிய இன்னொரு இதுன்னா, அந்த 14 கீழ்கணக்கில் வரக்கூடிய ஒரு பெரிய தொகுதிகள் நிறையா இருக்குது. 18 நூல்கள் நமக்கு அறநூல்கள்னு பார்க்குறோம். அறநூல்களில் பெருவாரியான அறிவியல் செய்திகள் நமக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று குறள், அது குறள் மட்டும்தான். நான் வேறு இலக்கியங்களுக்கு போகலை, ஏன்னா ரொம்ப அதிகமான பரப்பளவு இருக்கும் அப்படிங்கிறதுனால. உற்றவன், தீர்ப்பான், மருந்து. அது நிறைய பேர் படிக்கும்போதே ரொம்ப பிழையாக படிக்கிறோம். அது என்ன, மருந்து உழைச்செல்வான் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் மருந்துளை செல்வான்னு ஆர்வ கோளாறுல படிச்சிருவோம். சரி, உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. இந்த 4 தான் மருந்து. அப்படிங்கிற மருத்துவம்னா என்ன, இந்த 4 தான். என்ன இருக்கணும், முதல்ல நோயாளி இருக்கணும், அதுதான் மருத்துவத்துக்கு முதல் தகுதி. அடுத்ததா தீர்ப்பான். நம்ம பாருங்க, தீர்ப்பான் அப்படின்னா மருத்துவனை சொல்லக்கூடியது. மருந்து வேணும், நேரடியாக அறுவை சிகிச்சைக்கு போயிடக்கூடாது. அதுக்கடுத்துதான் உழைச்செல்வான் அப்படிங்கிறது. இந்த உழைச்செல்வான் அப்படின்னா கம்பவுண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இன்றைக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில், சமஸ்கிருதமாக்கம் அப்படிங்கிற இடைப்பட்ட காலகட்டத்தில், அதாவது 18, 19 நூற்றாண்டுகளில், இது திருக்குறளில் வரக்கூடிய சொல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு உற்றவன் அப்படிங்கிறதுக்கு அது என்ன அர்த்தம் வந்துருச்சு அப்படின்னா, வியாதியஸ்தன். நோய் அப்படிங்கிறதுக்கு வியாதி, அந்த நோயாளி அப்படிங்கிறதுக்கு வியாதியஸ்தன். மருத்துவன் அப்படிங்கிறதுக்கு பண்டிதன். அப்புறம் உழைச்செல்வான் அப்படிங்கிறதுக்கு பரிகாரி அப்படிங்கிற அந்த மாதிரியான பிறமொழி சொற்கள் நிறையா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும். இது நமக்கு மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப நெடிய பாரம்பரியம் கொண்டது அப்படிங்கிறத சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 18 ஒரு இடத்துல வரும், நெடுவெல் ஊசி அப்படின்னு ஒரு சிறு தொடர். எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கிலிக்கு தொடர்கள் நிறையா இருக்குது. இந்த கழனி மாத்து விளைந்துகு தீம்பலம் போல, அந்த நெடுவெல் ஊசி. அதே போல் யாரும் இல்லை தானே கல்வன், அதில் குறிப்பிட மறந்துட்டேன். அதில் நிறையா வரும். யாரும் இல்லை தானே கல்வன், தானது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ, திணைத்தால் அன்ன சிறு பசுங்கால, ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்து ஞான்றே. திணைத்தால் அன்ன சிறு பசுங்கால, திணை மாதிரி இருக்கு, சின்ன காலு, பச்சை பசேல்னு இருக்கு. ஏன் அதை சொல்லணும் அந்த காலை? குறுகுனா என்ன அப்போ முதல்ல பார்க்கணும். குறுகுனா கொக்க குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல அது என்ன குறுகு அப்படின்னா, நன்னீர் பறவையில் இருக்கக்கூடிய ஆரல் மீனை, ஓடக்கூடிய ஆரல் மீனை பார்க்கக்கூடிய குறுகு. அதாவது திணைத்தால் அன்ன சிறு பசுங்கால. இதே குறுகு இன்னொன்று இருக்கு, இன்னொன்று கருங்கால் நாரைன்னு நெய்தலில் வரும். அப்போ அந்த நாரையும் இங்கே இருக்கக்கூடிய குறுகையும் நாம் குழப்பிக்க கூடாது. 2 வகை இனமும் தெளிவாக சொல்லுவோம். கருங்கால்னா அது என்ன பண்ணோன்னா நெய்தல் நிலத்தில் இருக்கும். இங்கே திணைத்தாள், திணை போல சின்ன பசுமையாக இருக்கக்கூடிய கால், நீங்கள் மடையான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அந்த மடையான் தான் திணைத்தாளன சிறு பசுங்காலன்னு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த விலங்கியலும் தாவரையில் நுட்பங்களும், இது நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். சரி, அடுத்ததான் அந்த செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. செப்பின் புணர்ச்சி, அது நம்ம அந்த உலோகவியல் சார்ந்த மெட்டலார்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த உலோகவியல் சார்ந்த நண்பர்களுக்கு தெரியும். எந்த பொருளோடு எதை சேர்த்தா சேரும் சேராது. பாதரசம் பார்க்க நல்லாது போல தான் தெரியும்,
ஆனால் எல்லாத்துக்கூடையும் ஒட்டும் பாதரசம் அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பிரிஞ்சு வந்துடும். இரும்பு கூட வெள்ளியை போய் கலக்க முடியாது, தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ செம்போட எதை சேர்க்கணும், அப்போ எந்த உலோகத்தோட எந்த உலோகத்தை சேர்த்தா என்ன பயன் வரும் அப்படிங்கிறது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு போய் பார்க்குறோம். செப்பின் புணர்ச்சி போல இந்த இடத்துல பாடபேதம் ஒன்று இருக்குது. செப்புன்னு வரும், செம்புன்னு வரும். ரெண்டுமே சரியான பொருள் தான். தொடிப்பு அது மூணாவதாக வரக்கூடியது வேளாண்மை சார்ந்த பாடல். இன்றைக்கு வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் அறிவியலாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய பாடல் இதுதான். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். தொடிப்புழுதி, தொடி அளவு இருக்கக்கூடிய புழுதி. இப்போ ஒரு புழுதினா தெரியுமில்ல, நம்ம ஊரில் மண்ணாங்கட்டிம்போம். அந்த மண்ணாங்கட்டிங்கிற வார்த்தையவே நமக்கு இன்னைக்கு வேற விதமாக திட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்திட்டோம். மண்ணாங்கட்டி அப்படிங்கிறது அதான் புழுதி. அந்த ஒரு பங்கு இருக்கக்கூடிய புழுதியை 1/4 பங்கு அளவுக்கு நம்ம குறைச்சி நல்லா உழுதோம் அப்படின்னா அந்த மண்ணை ரொம்ப எளிமைப்படுத்தணும்னா அதான் கக்ஸா, 1/4 பங்கு 1/4 பழம் அப்படிங்கிறதுக்குண்டான அளவு குறியீடு. அந்த மண்ணை ரொம்ப எளிமைப்படுத்தினா என்ன ஆகும், வேர் நல்லா கீழே போகும். வேர் போகிறதுக்கு நல்லா இடம் இருக்கிறதுனால என்ன ஆகும், ஆக்சிஜன் உள்ளே போகும். உயிர் வழி என்று சொல்லக்கூடிய காற்று உள்ளே போயிட்டு மேலே வரும். அப்போ ரொம்ப எளிமையாக மண் பொல பொலன்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேளாண்மையில் அதிக மகசூல் பெற முடியும். இதெல்லாம் வேளாண்மை சார்ந்த நுட்பங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்தது சரி, இதுதான் கொஞ்சம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். நம்ம கம்பனை பற்றி பாடாத புலவர்களே இல்லை. சரி, கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் யாரும் இல்லை. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சரி அப்படின்னு சொல்லி கம்பன் புகழ் வாய்ந்த தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்லி நம்ம இந்த கம்பனை பற்றி பாடாத சிறப்பு பெறாத இலக்கியங்களே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதில் கம்பர் நிறைய ரொம்ப நுட்பமான செய்திகள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது சரி, இதில் வர இது ரொம்ப கொஞ்சம் நூற்பா பெருசாக போகும். வைரவான் பூநனி மடங்கள் மொயம்பினல் உயிரெல்லாம் தன் உயிர் ஒக்க ஓம்பலால் செயிர் இலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிர் எல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆகினான். ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு கம்பர். என்ன, நமக்கு தெரியும், அந்த தொல்காப்பியர் 6 அறிவு சொல்லி வகைப்படுத்தியிருக்காரு. ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காரு. கம்பர் ஒரு வகைப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, மொத்தத்தில் 2 உயிர் தான். ஒன்று நின்று இயங்குவது, இன்னொன்று நடந்து இயங்குவது அப்படிங்கிறாரு. அந்த நின்று இயங்குவது தான் நின்று வாழ் உயிர். அது அப்படியே தொகை சொல்லது. சென்று வாழ் உயிர்னு பிரிக்கணும், நின்று வாழ் உயிர்னு பிரிக்கணும். சென்று வாழ் உயிர்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினம். இன்னொன்று நின்று வாழ் உயிரினம், நின்றே வாழக்கூடியது. இன்னைக்கு பிளானட்னு சொல்கிறோம். தாவரங்கிற சொல்லே தமிழ் சொல்லு கிடையாது. ஸ்தாவரம் அப்படிங்கிற சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது. வேற வழி இல்லாமல் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். அதில் முன்னாடி இருந்தே இருக்குது. இன்னைக்கு அதை என்ன பண்ணுறான், நிலைத்திணைன்னு பேர் வைக்கிறான். பிளானட் அப்படிங்கிறதுக்கு நிலைத்திணைன்னு பேர் வைக்கிறான். அந்த நிலைத்திணைக்கு தான் அவர் அன்னைக்கே வச்சுட்டார் கம்பர். நின்று வாழ் உயிரெல்லாம். இது விலங்கியல் தாவரங்கள் ரெண்டு கூட்டத்தையுமே குறிக்கக்கூடியது. சரி, அடுத்தது இந்த வைரம் அப்படிங்கிற சொல் பார்த்துருப்போம். வைரம் மாதிரி தகதகன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லி ஊரில் சொல்லுவோம். அந்த வைரம் அப்படிங்கிறது ரொம்ப திண்மையானது, உறுதியானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த வைரம் அப்படிங்கிற சொல், அதனுடைய பண்பு, அதனுடைய தன்மை, அது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கம்பர் ஒரு முறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வைரத்துக்கு என்ன எதிரி அப்படின்னா வைரமே தான் எதிரி. வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியும். இன்னொன்று நெருப்பு தான் எதிரி. அது வைரத்தில் கரைபடியாது, ஒரு மாசு மறு அண்டாது. 1630 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேலே வச்சா மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அந்த வைரம் அதற்கு முந்தைய நிலையை அடையும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல தடாதகையினுடைய பெருமையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, வைர குன்றக்கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது. அவருடைய அந்த நெஞ்சில் வைராகியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அதுதான் என்னன்னா அவருடைய நெஞ்சம் அவ்வளவு உறுதி வாய்ந்தது. எக்காரணத்தை கொண்டு எதனாலும் அந்த நெஞ்சத்தை சிதைக்க முடியாது. இன்னைக்கு வைராகியம் வச்சுட்டா அப்படிங்கிறத வேற மாதிரி நம்ம பொருள் கொள்கிறோம். அப்படின்னா என்ன, உறுதி அப்படிங்கிறது தான் அந்த வைராகியம் அப்படிங்கிறது, இந்த வைரம் அப்படிங்கிறது. சரி, அதே போல அடுத்தது சரி இது கொஞ்சம் நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த பாடலுடைய அடிக்கிறது என்ன அப்படிங்கிறத. சரி, இன்றைக்கு நம்ம
மரம் போல்வர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? சரி, மரம் மனுஷன் மாதிரியே இருப்பான், அவன் வந்து மரண்டா, மக்கள் அவனை கொண்டே சேர்க்காத அப்படிம்பார் வள்ளுவர். அதுபோல் இந்த கல்வருக்கும் நல்வருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்கிறதில்ல. கல்வரே காண்டி என்னா மந்திரம் கருத்துள் கொண்டான் தெல்லிய தெரிவிக்கும் தெவ்வர் தீர்வினை சேர்தலோடும் துளியின் ரதம் தோய்ந்து தொல் நிறம் கறந்து வேறு ஆய் வெள்ளி போன்று இருந்த செம்பும் ஆம் என வேறுபட்டார். இந்த கல்வர் எப்படி தன்னுடைய வடிவத்தையும் உருவத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, பாதரசம் மாதிரி செம்புல போய் தோய்ந்த பாதரசம் எப்படி இருக்கும்? ஒரு செம்பு உலோகத்தில் பாதரச பூச்சி வந்தா எப்படி இருக்கும்? வெள்ளி மாதிரியே இருக்கும். இதை யார் கண்டுபிடிக்கிறான்னா, விபீடனை கண்டுபிடிக்கிறான். என்ன? அரக்கர்கள் மாற்று ஒரு கொண்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்போ விபீஷணன் என்ன பண்ணுறான்னா, அதை பார்த்துட்டு இல்லை இவன் அரக்கர் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கும்போது என்ன ஆகுது? அதுக்கு ஒரு ஊமை சொல்கிறாரு கம்பர். என்னது? செம்பு பொருளை பாதரசம் பூசினா எப்படி இருக்குமோ அது போல் அவன் வந்து வெள்ளி பொருள் போல் இருக்குமோ அது போல் அந்த அரக்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நமக்கு இந்த கம்பர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு சார்ந்த நுட்பங்கள், அறிவியல் சார்ந்த நுட்பங்கள், கம்பன் உண்மையிலேயே இலக்கிய கவிஞனா இல்லை அறிவியல் அறிஞனா அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அதில் ஒரு சில இதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அடுத்தது சரி, இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. குமுதன் கிட்ட குளவரை கூத்தரின் திமுதம் இட்டு திரியும் மேலோட்டமாக படித்தா ஒன்றுமே புரியாது. திரியும் திரைக்கடல் துமி தம் ஊர் புக வானவர் துள்ளினார். இப்போ இருந்து ஆரம்பிப்போம். இந்த மேலோகத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? ரொம்ப ஆடி பாடி சந்தோஷமாக இருக்காங்களாம். என்னடா காரணம்? இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, எதுவும் கல் பருகுனியா, அமுதம் பருகுனியா? இல்லை அமுதம் திரும்ப கிடைக்க போகுதுரா அப்படின்னா. ஏன்டா கிடைக்க போகுதுன்னு அங்கே பாரு, முகத்தில் ஒரு துளி ஒட்டி இருக்கு பாரு அப்படின்னா. என்னடா அப்படின்னா, அமுதம் எங்கேயோ கடையிறானுங்க, அதுலேருந்து தெரிச்ச ஒரு துளி என் முகத்தில் ஒட்டி இருக்கு, அதனால் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வானவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? எங்கேயோ அமுதம் கடையிறாங்க அப்படின்னு சொல்லி ஆடுறான் பாடுறான் அப்படிங்கிற சொல்கிறாரு. எதனால் இவன் அப்படி ஆடுறான் பாடுறான்னா, இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இலங்கையை நோக்கி போகிறதுக்காக பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதையுமே சொல்ல முடியாது, பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாலம் கட்டிட்டு இருக்கும்போது குமுதன்னு ஒருத்தர் இருக்கிறான், வானரப்படை தலைவன். அவன் தான் என்ன பண்ணுறான்? ஓடி வேகமாக கொண்டு போய் ஒரு தூக்கி ஒரு கல்லை கொண்டு போய் போடுறான். போட்ட கல் அப்படியே சலார்னு மேலே தெரிக்குது, நீர்த்துளி தெரிக்குது. அது நீர் துளி இல்லை, துமி. அதுதான் அந்த வார்த்தை, துமி தம் ஊர் புக. துமினா என்னன்னா, அந்த துளியிலேயே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன அளவு, சதக்கூறிட்ட அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லுவார். அது அப்படியே அது 100ல் 1 பங்கு, அந்த துளியில் 100ல் 1 பங்கு. அந்த தூண்டு துளிக்கே அவன் என்ன பண்ணிட்டான்? ஆகா, அமுதத்தை கடைஞ்சிட்டாயா பார்க்கடலில் அப்படின்னு சொல்லி வானவர் துள்ளினாராம். எங்கே? குமுதன் தூக்கி போட்ட அந்த கல்லுனால. இங்கே எதுக்கு சார் அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த கலைச்சொல், கம்பர் பயன்படுத்தி அந்த கலைச்சொல் துமி. நிறையா வடிவங்களை நாம் இழந்துட்டோம். சதம், சதக்கூறு, அணுவெல்லாம், அணுவை பற்றி ரொம்ப கம்பர் நிறையா சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. சரி, அடுத்தது. சரி, இப்போ மீண்டும் தொடக்கத்தில் ஆரம்பித்ததுக்கே வந்துடுவோம். இந்த அறிவியல் தமிழ் ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு. இப்போ இதனால் வரைக்கும் நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தமிழை பார்த்தோம். சரி, இதற்கும் அறிவியல் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? அறிவியல் தமிழில் நான் சொன்ன மாதிரி தமிழர்களுடைய அறிவியல் அப்படின்னு சொன்னேன். அப்போ இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அறிவியலை வெளிக்காட்டுவது அப்படின்னு. இப்போ வெறுமனே இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அறிவியலை வெளிக்காட்டினா போதுமா? அப்போ அதுக்கு நமக்கு சான்று வேணும். தமிழர்கள்ட்ட ஒரு பகுதி இருக்குது, என்னென்னா இலக்கிய சான்றுகளை தொடுத்து வச்சுட்டே இருப்பான். வரலாற்று சான்றுகள் இருக்கான்னு கேட்டால் தெரியலம்மா. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சான்று கிடைக்கக்கூடிய ஒரு வடிவமாக தான் அண்மை காலத்தில் வரக்கூடிய அகழாய்வு முடிவுகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இந்த புதுச்சேரி மாநகரத்தில் முன்னாடி செய்த அகழாய்வு, இந்த அரிக்கைமேடு அகழாய்வு அப்படிங்கிற அந்த பகுதியில் நமக்கு கிடைச்ச 2 சாயத்தொட்டிகள் நமக்கு நெசவு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக இயங்கிட்டு வந்துச்சு. ஏன்னா அது கடற்கரை நகரம், இங்கே தொழில் செஞ்சு இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வேறு என்ன சார் இதை குறிப்பாக இருக்குது, இது மட்டும் இருந்தால் போதுமா? அரிக்கைமேடில் 2 சாயத்தொட்டி 4க்கு 3 அப்படிங்கிற 4க்கு 3 4க்கு 6 சம்திங், அதில் 2 தொட்டி கிடச்சிருக்கு, இது போதுமா? நமக்கு நிறைய சங்க இலக்கியங்களில் துணிகளுக்கு சாயமாக அவுரி அப்படிங்கிற அந்த செடியை பயன்படுத்தின குறிப்பு வருது. இன்னும் நீங்கள் வேணால் இப்போயே கூட தேடி பார்க்கலாம். அவுரி அப்படின்னு ஆங்கில பெயர் போடுங்கன்னா இண்டிகோ ப்ளூ அப்படின்னு வரும். அது என்னன்னா வேற என்னன்னே தெரியல. இஞ்சிக்கு எப்படி சிஞ்சபோரஸ்ன்னு பேர் வச்சோமோ அதுபோல் அவுரிக்கு இண்டிகோங்கிற அந்த இந்திய பெயரையே வச்சுட்டான்னு சொல்லி பார்க்குறோம்.
இந்த மாதிரி நமக்கு துணிகளுக்கு சாயம் போடக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது. இலக்கியங்களில் சொல்லக்கூடிய அந்த கூறுகளையும் அகழாய்வுகளில் வரக்கூடிய அந்த கூறுகளையும் நாம் எடுத்து பொருத்தி பார்க்கும்போது இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்ததா சிந்து சமவெளி, இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற அந்த 2 பகுதியில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் கிடைச்ச 2 பொருள் என்ன அப்படின்னா, கனச்சதுரம் வடிவு கொண்ட நம்ம இன்னைக்கு இந்த உருட்டி விளையாடுவோம்ல தாயக்கட்டைன்னு சொல்லுவோம். அதே தாயக்கட்டை இன்னைக்கு நம்ம நீள வடிவில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 12 புள்ளி இருக்குது. ஆனால் அந்த அரிக்கமேடில் கிடைச்ச அந்த தாயக்கட்டை அது வந்து கனச்சதுரம் கியூப்னு சொல்லுவோம் இல்லையா, 4 பக்கம் 4 பக்கம் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த தாயக்கட்டில் வரக்கூடிய அந்த பகடைக்காயில் 10 புள்ளி இருக்குது. அதே மாதிரி 10 புள்ளி இருக்கக்கூடிய பகடைக்கட்டை இந்தியாவில் வேறு எங்கெங்கெல்லாம் அகழாய்வு பண்ணாங்களோ அங்கேயெல்லாம் தேடி எடுத்து பார்க்குறாரு இந்த பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த எழுத்தாளர். அவருடைய நேரம் கிடைச்சா அவருடைய புத்தகங்கள் வாங்கி வாசிச்சு பாருங்க, இது ரொம்ப விளங்கும். கிடைக்கல. சரி, எங்கே தாண்டா கிடைக்குது அப்படின்னா கீழடியில் அதே மாதிரி அந்த கனச்சதுர வடிவம் கொண்ட 10 புள்ளிகள் கொண்ட அந்த பகடைக்காய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இது வேற எங்கே வருது? சரி, அங்கே ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கிடைக்குது, கீழடியில் இருக்குது. வேற அப்படின்னா அகப்பாடல்களில், சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய அகப்பாடல்களில் ஒரு பாடலில் ஒரு செய்தி வருது. என்னன்னா, தலைவன் வர்றான், தலைவன் தலைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்கான். இப்போ இருக்கிற மாதிரி பிரிவு கிடையாது. எதுக்காகனா பொருள் தேடுவதற்காகவோ இல்லை வினையின் பொருட்டாகவோ பிரிஞ்சு போயிருக்கான். திரும்ப வர்றாங்கிற செய்தி தோழியின் வாயிலாக தலைவிக்கு போய் சேருது. அப்போ அவள் சொல்கிறா, இந்த பகடைக்காய் ஆட்டம் ஆடுவோம்ல, அதில் 10 புள்ளி விழுந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அதுபோல் சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு குறிப்பை கொடுக்குறான். வெறுமனா இப்படி தான் நமக்கு அறிவியல் அப்படிங்கிறது ஒரு ஓமையாக, உருவகமாக, ஒரு எடுத்துக்காட்டாக வந்துட்டு விழுகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதுபோல் இந்த அறிவியல் தமிழ் ஏன் தேவை, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகள் எதற்கு தேவை அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வரலாறுகளை மீள் வாசிப்பதற்காக, நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை திரும்ப தோண்டி எடுத்து ஆவணப்படுத்துவதற்காக, இல்லை என்றால் அறிவியல் என்பது மாறி போலி அறிவியல் என்பது வளர்ந்துவிடும் என்பதை சொல்லி இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வினா சாதாரண ஒரு மனுஷனை நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் படித்து என்ன ஆக போகுதுன்னு நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் பஸ்ஸுன்றத வந்து பேருந்துன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. இன்றைக்கி நான் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து வர்றவங்க கூட பஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து பேருந்தில் போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. அதுமாதிரி ரயில் அப்படின்னு சொன்னால் புகை வண்டி அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரயிலில் போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகிற அந்த வார்த்தைகளை ஏன் மாற்றி ஒரு கடினமான வார்த்தைகளாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் காந்திகிராம் யூனிவர்சிட்டி நான் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி தான் வினா வந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து சாட் ஜிபிடின்னு இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த செயற்கை நுண்ணறிவு. அதில் நான் சும்மா இதே மாதிரி விளையாட்டாகவே தேடிட்டு இருப்பேன், அறிவியல்னா என்ன, ரசாயனம்னா என்ன அப்படின்ட்டு. குளோனிங் மெத்தட்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. குளோனிங் மெத்தட்னா நகல் எடுக்கும் முறைன்னு சொல்லிடுச்சு. இப்போ அந்த இதில் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் குளோனிங் மெத்தடுங்கிறது நகல் எடுக்கிறது சரியாக தான் இருக்குது, அதில் வந்து ஒரு நகல் தானே, ஏன் நீங்கள் வந்து அந்த வார்த்தையை வேண்டான்னு சொல்கிறீங்க? இப்போ அந்த நகல் எடுக்கிறதுங்கிற வார்த்தை இன்றைக்கி நம்ம பொது வெளியில் ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் குளோனிங் மெத்தட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவியல் கலைச்சொல்லாக நம்ம என்ன பயன்படுத்தும், அறிவியல் தமிழ் கலைச்சொல்லாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா படியாக்கம் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக நமக்கு இந்த சொற்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டான கடினமான சொற்கள் போல் தெரியும். பஸ்ஸுன்னு இயல்பாக வர்றது, ரயில்னு நமக்கு இயல்பாக வருது. ஆனால் இது எல்லாமே நாம் பயன்படுத்திட்டு இருந்தது தான். அறிவியல் தமிழில் தொடக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான கலைச்சொற்கள் பயன்படுத்துவதற்கு முன்னாடி பேருந்துன்னு பயன்படுத்திருக்கு. இன்றைக்கி புகை வண்டிங்கிறது வந்து மாறி தொடர் வண்டி வந்துருச்சு. ஏன்னா புகை இல்லை, மின்சார வண்டி வந்துருச்சு. அப்படிங்கும்போது தொடர் வண்டி அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இப்படியெல்லாம் பயன்படுத்தும் போது தான் நமக்கு மொழி வந்து இன்னும் ஒரு 60 ஆண்டு காலம் இல்லது இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் மீண்டும் மீண்டும் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நாம் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கல் பட்டுச்சுனாவே நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். சாப்பிடும்போது பிசையும் போது தட்டில்
சாப்பாடு முழுக்க தட்டா கல்லா இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடவே தோணாது. இது கிட்டத்தட்ட அறிவியல் தமிழ் கலைச்சொற்களும் அப்படித்தான். நம்ம பொது வெளியில இதெல்லாம் மீண்டும் பயன்படுத்தி மொழியினுடைய தூய்மையை காக்கணும். இது தனித்தமிழ் பற்றா வரணும்னு சொல்லல. அப்படியே ரொம்ப ஹார்ஷா அது தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, "இது கிடையாது. இயம்பினான் என்று கூறுக" அப்படிம்பாங்க. வந்தானே சொன்னா போதும். ரொம்ப இயம்பவெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய இது. அது மாரி இந்த வடமொழி சொற்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அப்படிங்கிறோம். இது நெறையா இருக்குது அறிவியல் தமிழ் சார்ந்து. அந்த முதலா தம்பிரான் வணக்கம் ஒரு நூல் போட்டாங்க. அப்போ வந்து அவருடைய அந்த ஒரு பாதிரியார் பேர் வந்து ஹேன்ரிக் பாதிரியார். அவருடைய பெயர கொன்னு கொலையாத்து அண்டிரிக்கி பாதிரியார்னு போட்டிருந்தாங்க. இப்ப அது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்டிரிக்கி, அரிக்கியா இது என்ன இந்த மாரியெல்லாம் பேர்லாம் வருது அப்படின்னு. ரொம்ப பொதுவா கணிதமான சொற்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதில்ல. ஆனா இந்த மாரி பயன்பாட்டுல புழங்கக்கூடிய சொற்கள் தமிழ் சொற்களா இருக்கணும். கலைச்சொற்கள் மிகுதியா பயன்படுத்தப்படும் பொழுது தான் மொழியினுடைய தூய்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பொது இங்க 2 கொஸ்டின் வருது எனக்கு. ஆ கேட்கலாம்ல? கேட்கலாங்க ஐயா. நீங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மொழின்றது ஒரு லாங்குவேஜ். அதாவது வந்து நம்ம மனசுல நினைக்கிறது சொல்றதுக்கு உண்டான ஆமா. விஷயம் தான் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நாம ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு ம். அதுதான் சிறப்பு இதுதான் சிறப்பு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ம். இது மாதிரி பேசுறது சரியான விஷயமா? நம்பர் ஒன்று. லாங்குவேஜ்னு ஜஸ்ட் என்னுடைய மனசுல என்ன வருதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றது. அதை நான் தமிழ்ல சொல்லலாம், ஆங்கிலத்துல சொல்லலாம், சமஸ்கிருதத்துல சொல்லலாம், ஹிந்தியில சொல்லலாம், எதுல வேணாலும் சொல்லலாம். இந்த ஃபண்டமெண்டலா வர்ற ஒரு விஷயத்த நாம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நாம வந்து ரொம்ப அதிகமான முறையில பெருமைப்பட்டுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தோணும். அது பார்ப்பதற்கு அப்படித்தான் தோணும் பெருமைப்பட்டுக்குமோ அப்படிங்கிறது. ஆனா அது உண்மையில அப்படி கிடையாது. இந்த மாரி கட்டமைப்புக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கணம்னு நம்ம சொல்றோம். இந்த மாரி கட்டமைப்புக்குள்ள இருந்தா தான் மொழி வாழும், வளரும். நமக்கு அப்படித்தான் 2000 ஆண்டு தொடர்ச்சியா இன்னைக்கு நமக்கு அந்த மருந்து அப்படிங்கிற சொல்லே நமக்கு அப்படித்தான் வந்துச்சு. மருந்து, உற்றான், பிணி 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 இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதில் சொல்கிறோம். பிணியா அப்படின்னு சொல்லி வட்டார வழக்கத்தை வழங்கிட்டு வர்றோம். இப்போ இது மாதிரி இதெல்லாம் எதுக்காக நாம் அப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த மொழியை அழிக்காமல் பாதுகாப்பாக மொழி வெளிப்படுத்தக்கூடிய கருவி தான். அது எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். அப்படின்னு சொன்னால் அது எல்லா மொழிக்காரனும் ஒரே மாதிரி தான் சொல்லுவான். நெருப்பில் கை வச்சா பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி, சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் எல்லாருமே ஆன்னு தான் கத்துவான். அது உணர்ச்சி குறியீடு. ஆனால் மொழி அப்படின்னு வரும்போது அதில் நாம் பாதுகாத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா என்னுடைய பையனோ அல்லது குழந்தையோ பேரனோ வந்து படிக்கிறது போது மொழி தமிழ் மொழி இல்லாமல் போயிடும். அது ஒரு தற்சார்பு ஒரு சுயநலம் தான். அது ஒரு காரணம். இன்னொரு ஒரே ஒரே ஒரு சொல்லுங்க. அதே தொடர்புள்ள இதுதான். நான் வந்து மொழிபெயர்ப்பு துறையில் இருக்கிறேன், ஆரோவில். சரிங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறது, நீங்க இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பேங்க. இல்லை சார், இல்லை அப்படி கிடையாது. சரி. ஏன்னா நீங்களாம் அறிஞர்கள், உங்களுக்கு உங்களோட விஷயங்கள் அதிகம் தெரியும். உங்களுடைய இந்த இந்த முயற்சி எல்லாத்தையும் நாங்கள் பாராட்டுறோம். தெரியாத விஷயங்கள் நிறையா. இப்போ கெமிஸ்டம்ன்ற வார்த்தையை நான் இப்போ புதுசாக கற்றுக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழிபெயர்ப்பு துறை இருக்கிறதுனால பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய ஊடகங்கள் அவங்க மூலமாக சில மொழிபெயர்ப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தூய தமிழில் நம்ம சிலது இப்போ செல்ஃபோனுன்னா அலைபேசின்னு போடுறோம், கைபேசின்னு போட்டால் அப்படிலாம் போடாதீங்க. மக்களுடைய ஐயா சொன்ன மாதிரி பேருந்து அப்படிலாம் போடாதீங்க. அவங்களுக்கு போய் சேர்ற மொழியில் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இது வந்து ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ரீரைட் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் அப்ரூவல் ஆகும். ரொம்ப லிட்ரரி தமிழ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஊடகமும் பெருநிறுவனங்கள் இவங்களும் வந்து அதுக்கு வந்து நம்முடைய நீங்கள் சொல்கிற இந்த அறிவியல் தமிழ் அல்லது கலை சொற்களுக்கு அவங்களே வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தடையாக இருக்கிறாங்க, இடைஞ்சலாக இருக்கிறாங்க. அது உண்மைதான். அது ஏன்னா இப்போ நம்ம தொடர்ச்சியாக இப்போ ஒரு சில செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியிலேயே நான் பார்த்துருக்கேன். சம்பவங்கிற வார்த்தையை போட மாட்டாங்க. இப்போ நிகழிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மக்கள் டிவி ஏன் ரொம்ப பிரபலமாக ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப தூயமான தமிழ் வார்த்தைகளை அதிகமாக கடைப்பிடிச்சதுனால தான். மீதி எல்லாமே ஜனரஞ்சகமாக பொதுவாக இருக்கக்கூடியது. சுஜாதா ஏன் வேறுபடுறாரு அப்படின்னா, பிற படைப்பாளர்கள் ஏன் சுஜாதா வேறுபடுறாருன்னா காரணமே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத அப்படியே எழுதிடுவார்.
எந்த சொல் இருக்கோ நீங்கள் என்னதான் தமிழ் சொல்ல இது பண்ணாலும் அதை பயன்படுத்தாமல் இது மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி இது ஆனால் ஒரு சில நேரங்களில் அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வேணா மல்லு கட்டி நம்ம அங்கே அறிவியல் தமிழ் வளர்க்க முடியாது. இருந்தாலும் அறிவியல் தமிழ் அது ஒரு கூறு ஒளிபெயர்ப்பு அப்படிங்கிறதுல. அப்புறம் இன்னும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது இதனால் அதுவும் முடக்கப்படும். நாம் வந்து இது பண்ணுவோம், விளக்கப்படுவோம் இந்த மாதிரி செய்திகளில். அப்படிங்கும்போது அவர்களுக்காக அது பண்ணிட்டாலும் நம்ம அதில் வரக்கூடிய முரண்பாடுகளை தொகுத்து நம்ம நூலாக வெளியிடும்போது அந்த அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக மாறும். இப்போ இந்த கெமிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு நான் படித்த புத்தகங்களில் அந்த கெமிஸ்டம்ங்கிற வார்த்தை இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து மீண்டும் அது கிடச்சிருக்கலாம், என்னுடைய பிடிஎஃப் லேப்டாப்பில் இருக்க அந்த புக்கு அதை திருப்பி இது பண்ண முடியல. இரணியஸ் பாதிரியோட புத்தகமும் சாமுவேல் பிரிஸ்கிலின் ஐயாவோட புத்தகமும் அவர் தான் நிறையா குறிப்புகளை போட்டு இந்த அப்படிங்கிற அந்த விகுதியை சேர்த்துக்கிட்டே போகிறார் கெமிஸ்டம் அப்படின்னு. அது இன்னும் ரெண்டு சொற்கள் இருக்குது. இதெல்லாம் தொடக்க காலகட்டத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வேதியியல் இன்றைக்கி நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஆனாலுமே இன்னும் ஒரு சில பேர், இப்போ நானே பெரும்பாலும் என்னுடைய உரையில் பிறமொழி சொற்களை கலக்கக்கூடாது, இப்போ பிராணி, அம்சம், முக்கியம் அப்படிங்கிற சொற்கள்லாம் கலக்கக்கூடாது. நான் வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது இப்போ தான் ஐயாவோட உரையாடிட்டு இருந்தேன். என்ன சார் ரொம்ப தமிழாக பேசுகிறீங்களே, அம்சம்லாம் சொல்கிறீங்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, முக்கியமாங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அது எனக்கு பெரிய இயல்பாக பழகிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி நமக்கு வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி முரண்பாடுகளை நம்ம தொகுத்து நூலாக எழுதுவது வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் பண்ண முடியும். பயன்படுது. இப்போ இந்த ஆதார் அட்டை, ஆதாரம்ங்கிற வார்த்தை உனக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சரி கேட்குறோம். ஆய்வு மாணவர்கள்லேயே சான்று ஆதாரம்னு போடுறோம். அது இருபெயரொட்டு. சான்றுங்கிறதே நமக்கு இதுதான். அதுக்கு கூடுதலாக சான்று ஆதாரம்னு சொல்லி போடுறோம். ஆதாரம் அப்படிங்கிறது அதான் இன்றைக்கி ஆதார கார்டு அப்படின்னு வந்துடுச்சு. ஆதாரம் அப்படின்னா அந்த சான்றை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது. நன்றிங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இப்போ தமிழ் இப்போ ஒன்றாவது நான் படித்த காலகட்டத்தில் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் கடைசியாக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறது மாதிரி கடைசியாக ஒரு சின்ன புக் கொடுப்பாங்க, அறிவியல் தமிழ் அப்படின்ட்டு. ஆமாம், அது என்னன்னே தெரியல. இப்போ வந்து எனக்கு தேடி பார்க்குறேன், 10, 11, 12 3 புக்கு தான் இருக்குது, மீதி புக்கெல்லாம் காணும். அங்கே வந்து நாம் நார்மல் ஸ்கூல் புக்ஸில் வந்து அம்மா அப்பான்னு படிச்சிருப்போம், அங்கே ஆனா அணுன்னு படிப்போம். இப்போ அந்த இப்போ ஈன்னு வந்தால் இயற்பியல்னு படிப்போம். இப்போ அதுதான் அந்த அறிவியல் தமிழ் அப்படிங்கிறது பள்ளி பாடத்தில் இருக்குது. இது தொடர்பாக நிறையா வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, இது நல்ல தமிழ் சொல்லாக இருக்குது, நல்ல பேத்துக்கு போய் சேராது அப்படிங்கிற அதே அடிப்படை தான் எல்லா பக்கமும். நமக்கு இந்த ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் கொண்டு போய் வைக்கிறது தான் இது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டயலக்டிக் லாங்குவேஜ்
ஃபேனை அடிச்சிடு அப்படிங்கிறது. இதில் எங்கேயுமே இருக்குது. நாங்கள் கொங்கு வட்டாரத்தை 12வது வரைக்கும் நான் இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். செருப்பை தொட்டுட்டு போ அப்படிம்பாங்க, போட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா அடி தின்றுவ பாரு அப்படின்னு. அடிக்க திங்கிறத எப்பட்றா திங்கிறது? இங்கே தஞ்சாவூர் வந்து எம்ஏ படிக்கும்போது பம்பு ஸ்டவ் வச்சு பற்ற வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் அது காலகட்டத்தில் அப்படி அணைஞ்சிருச்சு. தீக்குச்சி வந்து நமுத்து போயிடுச்சு மண்ணெண்ணெய் பட்டு. உரசுனா தான் பத்தும், அப்படி இல்லைன்னா சூடான பொருளில் வச்சா பத்தும். நான் சொல்கிறேன் முட்டை வைடா பத்துடா அப்படின்னா, அவன் உடனே சட்டையை போட்டு நேராக போனான். எங்கடா போகிறேன்னா முட்டை வாங்குறக்கடா அப்படின்னா. இந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் அந்த கிளை வட்டார வழக்கு, கிளை மொழியில் நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது நம்ம ஒரு இலக்கியத்துக்குள்ளே அறிவியலுக்குள்ளே வரும்போது அதெல்லாம் கொண்டு வராமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பொதுமையான மொழியில் கொண்டு வரணும். ஆ நீங்கள் இப்போ கணிப்பொறி கணினி அப்படிங்கிறதெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து வந்தது தான். நாங்கள் கணிப்பொறி இன்றைக்கி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் எங்கள் கல்லூரியில் நடந்துச்சு. 2022 டிகிரி கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது. கணிப்பான் அறிவியலில் பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்லி போடுறான். கணிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு. இன்றைக்கி கணினி அறிவியல்னு வந்துருச்சு. அட்லீஸ்ட் கணிப்பொறியாவது கொடுத்துருக்கலாம். இன்னுமே ஒரு சில இடங்களில் நடைமுறைப்படுத்தாமல் அரசு நிறுவனங்கள்லேயே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது கொஞ்சம் எல்லாருடைய முயற்சியும் வந்தால் தான் கொஞ்சம் அறிவியல் தமிழ் கொஞ்சமாவது வளரும், மொழி தூய்மைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம் சார், ஆமாம். ஐயா மொழிபெயர்ப்பு தொழில் இருக்கிறதுனால நிறைய சொற்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது. சார் சொல்லுங்கள், ரொம்ப நேரமாக கேட்டிருக்காரு. கடை வாங்கின பண்ணுறோம், தமிழாகவே ஆயிடுது. ஸோ அது தமிழ் இவ்வளோ நாள் இருக்கிற வரைக்கும் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், இன்னும் லாங்கஸ்ட் லிவிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் அது ஒரு டெஸ்டிமனின்னு சொல்லலாம். பல வார்த்தைகள் நம்ம அதை ஓன் பண்ணியிருக்கோம், தமிழாக மாற்றிட்டோம். அதை இங்கிலீஷும் அதை பண்ணியிருக்கு. கேஷுன்றோம், தமிழ் காசுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அந்த டிரைவ் ஆன வேர்டு. கல்வெர்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அது வந்து கல்வெட்டுலேருந்து வந்தது. அந்த மாதிரி பல வார்த்தைகள் அதுவும் சொல்கிறாங்க, தமிழ்லேருந்து ஒரிஜினேட் ஆனது. ஸோ இது ஒரு விதத்தில் சிவிலைசேஷனல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். இது நம்ம சயின்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சயின்ஸில் நம்ம சின்ன பசங்களுக்கு சொல்லித்தரோம், இல்லை நம்ம கற்றுக்கணுன்னா கான்செப்ட் புரியணும், அதுதான் முக்கியம். எந்த லாங்குவேஜ்ன்றது ஒரு செகண்டரி ரோல். இது ஒரு இலக்கியம் இல்லை லிட்ரேச்சரோட ஃபீல்டாக இருக்கலாம். ஸோ நான் திரும்பி சயின்ஸ் ஃபீல்டுக்கு வரேன். நம்ம தமிழ் அறிவியல் தமிழ் அப்படின்னு பார்த்தா மரீன் சயின்ஸில் ஏதாவது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஒரு 10 வருஷத்தில் வந்திருக்கா? ஏன்னா நம்ம ரொம்ப மரீன் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் அறிக்கைமேடி இதெல்லாம் ஆர்கியோலஜி ரிலேட்டட், லேண்ட் ரிலேட்டட், நம்மளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா, நம்ம எப்படி இருந்திருக்கோம். அது தவிர இப்போது ஒரு 5 வருஷமாக நான் சில டைம் யூடியூப்லலாம் பார்க்குறேன், மகாபாரதாவில் சில டைம் அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சு சொல்கிறாங்க ஒரு மகாபாரதம் ஒரு விதத்தில் இந்த டைம் இந்த கான்ஸ்டலேஷன் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஒரு மகாபாரதம் நடந்தது 12,000 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அடிஷ்னல் ட்ரையாங்குலேஷன் சொல்லுவாங்க இல்லை, அதெல்லாம் பண்ணுறாங்க. தமிழில் அந்த மாதிரி லிட்ரேச்சரில் இல்லை நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது இருக்கா? சங்கம் பீரியட் சொல்கிறாங்க ஒரு விதத்தில், அந்த ஐஸ் ஏஜில் சங்கம் பீரியட் ரொம்ப கீழே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் இருக்கா, சயின்டிஃபிக் ஹிண்ட்ஸ் நம்ம லிட்ரேச்சரில்? குமரிக்கோடும் கொடுங்கல் கொல்ல அப்படிங்கிறதுல நமக்கு இந்த சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த குமரி அப்படிங்கிற பரப்பு இருந்துச்சு அப்படின்னு. நமக்கு இன்னொன்று, நீங்கள் முதல்ல கேட்ட அந்த வினாவுக்கு வரேன். ஒரு அறிவியலை சொல்கிறதுக்கு மொழி தான், அது எந்த மொழியில் சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தாய்மொழியில் சொல்கிறது, தாய்மொழியில் புரிஞ்சுக்கிறது தாய்ப்பாலை விட வேறு எதுவும் சிறப்பாக இருக்காது. அதுதான் அடிப்படை. அதாவது தாய்மொழின்னு அதான் பேர் வச்சது காரணம் அதான். நாங்கள் என்ன வேணால் சொன்னாலும் இப்போ இந்த கடன் வாங்குதல் கடன் கொடுத்தல் இது ரொம்ப எல்லாமே இருக்குது. இப்போ நான் அந்த வார்த்தையாக சொல்லலாம், நிறையா தான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் விட்டுட்டேன். சவ ஊர்வலம்னு ஒரு காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ அந்த சவ ஊர்வலம் அப்படிங்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால இறுதி ஊர்வலம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் இறந்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம். அங்கே வந்து என்னென்னா அமரரானார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிணவண்டி அப்படிங்கிற சொல்லலாம் வந்துச்சு.
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1850 இருந்து 1900 வரைக்கும் வரக்கூடிய சொற்கள் பார்த்தோம்னா ஒரு சில தூய தமிழ் சொற்கள் இருக்கும். என்னடா இந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான சொற்கள், முகம் சுளிக்கக்கூடிய சொற்கள் இருக்கும். இந்த பிணவண்டி அப்படிங்கிறதே அப்படித்தான். அதில் அமரர் ஊர்தி அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஏன்னா அமரர் அப்படிங்கிறது பிறமொழி சொல்லிருந்து பெறப்பட்டது தான். ஆனால் அந்த இடத்துல நாகரிகம், பண்பாடு, சமுதாய உணர்வு அப்படிங்கிறதுனால பிறமொழி சொற்களை அந்த பாரோயிங்க வேறு வழி இல்லாமல் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஒரு மொழி வளர்வதற்கும் ஒரு மொழி தொய்வடைவதற்கும் இந்த கடன் வாங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. அது நான் மீண்டும் முதல்ல சொன்ன மாதிரி தான். சாப்பாட்டோடு 1-2 கற்கள் இருந்தால் பெருசாக இருக்காது. சாப்பாடு தான் நிறையா இருக்கும், கற்கள் நிறையா இருக்கக்கூடாது. அதனால் தேங்க்யூ. தேங்க்யூ. சிவா அங்கே கேமரா காரணம் மைக் கழட்டிடலாங்களா? இருக்கு. ஐயா வாங்க, நீங்கள் இங்கே கேமரா வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி.